வெறும் பாலை குடிக்காத, அதுல கொஞ்சம் மஞ்சள் போட்டு குடின்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லியிருப்பாங்கங்க. பால்ல மஞ்சள் கலந்து குடிக்கிறத ஆங்கிலத்துல கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்றாங்கங்க. உண்மையிலேயே நம்ம ஆரோக்கியத்திற்கு உகந்த கோல்டன் பால் தாங்க. ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா, தொண்டை வறண்டு போச்சுன்னா, வறட்டு இருமல் ஏற்பட்டுச்சுன்னா மட்டுமே நம்ம மஞ்சள் பாலை குடிக்கிறோங்க. நச்சு நீக்கியாக இருக்கும் மஞ்சளை பால்ல கலந்து குடிக்கிறதுனால பல வகையான நன்மைகள் இருக்குங்க. அதனாலதான் ஜப்பான்ல பால்ல மஞ்சள் கலந்து குடிக்கும் பழக்கம் இன்னைக்கு வரையும் நடைமுறையில இருக்குதுங்க. உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லி சென்றதை சரியா பின்பற்றாததுதான் இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணமா இருக்குதுங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன அற்புதமான விஷயங்கள்ல மஞ்சள் பாலும் ஒன்றுங்க. இது ஒரு ஆரோக்கிய அதிசயம்ங்க. மஞ்சள் பால் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம்ங்க. மஞ்சள் கிழங்கு பொடித்தது இல்லைன்னா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 150 மில்லி பால்ல நன்கு காய்ச்சி அதுல மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சேர்த்து வடிகட்டி குடிக்கலாம்ங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சிறிது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் பாலை குடிக்கிறதுனால கிடைக்கும் நன்மைகள் ஏராளம்ங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. நோய்களை தவிர்க்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வேணும்னு நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. குறிப்பா இருமல் சளி போன்ற நேரத்துல மஞ்சள் கலந்த பால் குடிப்பது மிகவும் நல்லதுங்க. உடல்ல ஏதேனும் தொற்று ஏற்பட்டிருந்தாலும் மஞ்சள் கலந்த பால் குடிக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடுங்க. இந்த மஞ்சள் பால் நீரிழிவு நோயை தடுக்குதுங்க. மஞ்சள்ல நீரிழிவு நோயை எதிர்த்து போராடக்கூடிய குர்குமின் என்ற ஆற்றல் பொருள் இருக்குதுன்னு ஆய்வு ஒன்றுல கண்டறியப்பட்டிருக்குங்க. ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை குறைச்சு சீரா வைக்குங்க. மஞ்சள் பால் இதயத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு மஞ்சள் மிகவும் முக்கியமான பொருளுங்க. கொழுப்பின் அளவை கட்டுப்பாட்டுல வைக்க உதவுங்க. இதயம் சீராக இயங்கி ஆரோக்கியமா இருந்தாதான் முழு உடலும் ஆரோக்கியமா இருக்குங்க. மஞ்சள் கலந்த பால்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால தோல், சிறுகுடல், குடல் மற்றும் மார்பக புற்றுநோய் வராம நம்மை பாதுகாக்குதுங்க. புற்றுநோய் செல்களை தடுக்குதுங்க. கீமோதெரபியால் உண்டாகும் பக்க விளைவுகளை குறைக்குதுங்க. மஞ்சள் கலந்த பால் கீழ்வாதத்தை குணமாக்குதுங்க. முடக்குவாதத்தின் காரணமாக உண்டாகும் வீக்கத்தை குறைக்குதுங்க. தசை மற்றும் எலும்புகளில் ஏற்படும் வலியை குறைச்சு வளைவுத்தன்மையை அதிகரிக்குதுங்க. முதுகு தண்டு மற்றும் மூட்டுகளை உறுதிப்படுத்துதுங்க. மஞ்சள் பால் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்மம் பளபளப்பாகுங்க. பேரழகி கிளியோபட்ரா மஞ்சள் பால் குடிச்சதுனாலதான் பளபளப்பா இருந்தாங்கன்னு சொல்வாங்கங்க. தோள்கள்ல எங்கேயாவது புள்ளிகள், சொறி சிறங்கு இருந்துச்சுன்னா மஞ்சள் கலந்த பால்ல பஞ்சம் நினைச்சு அந்த இடத்துல தடவினீங்கன்னா சரியாகிடுங்க. ஆயுர்வேதம் மஞ்சள் பால் ரத்தத்தை தூய்மையாக்குதுன்னு சொல்லுதுங்க. இது ரத்த ஓட்டத்தை அதிகரித்து புத்துணர்வு தருங்க. நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்களை சுத்தப்படுத்தி அதில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுதுங்க. அதே சமயம் ஒரு முறை இந்த பாலை குடிச்சதும் உடல்ல ஆங்காங்கே அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே குடிப்பதை நிறுத்திடுங்க. சிலருக்கு ஒவ்வாமை இருக்கிறதுனால அந்த அரிப்பு ஏற்படலாம்ங்க. இந்த பாலை அளவுக்கு அதிகமா குடிச்சா சிலருக்கு உடல் உஷ்ணமாகி வயிற்றுப்போக்கு, தலைவலி, ஏப்பம், அஜீரணம், நெஞ்சரிச்சல் உண்டாகுங்க. கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாள்ல மஞ்சள் கலந்த பாலை அதிக அளவுல குடிச்சா கர்ப்பப்பை சுவர் சுருக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 1 கிளாஸ்க்கு மேல இந்த மஞ்சள் பாலை குடிக்க கூடாதுங்க. அதை தாண்டி நீங்க குடிச்சீங்கன்னா பக்க விளைவுகள் ஏற்படுங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நினைவில் கொண்டு அளவோடு குடிப்பது உடலுக்கு நல்லதுங்க. இன்றைய குறிப்பு பார்க்கலாம் வாங்க. ரத்த அழுத்தம் சீராக மோர். ரத்த அழுத்தம் சீராக மோர்ல எலுமிச்சை சாறு கலந்து குடிங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.